Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.5 la 10th sum. In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு ரோ இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு தேட்டர், இதில் சீட் வந்து ஃபஸ்ட் ரோ. இதில் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 30 ரோஸ் இருக்குது. மொத்தம் வந்து 30 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 additional சீட்ஸ் தென் இன் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. அதாவது இப்போ செகண்ட் ரோ வேணும்னா அதுக்கு ஃப்ரண்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோ அது 20 இருக்குது. அப்போ இதுக்கு இந்த ரோவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவிலேருந்து 2 சீட்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. அப்போ இங்கே 20 இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 22 இருக்கும். இப்போ தேர்ட் ரோனா இதுக்கு ஃப்ரண்ட் ரோ வந்து செகண்ட் ரோ, இதில் எவ்வளோ இருக்குது, 22 சீட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா இதோட 2 அதிகமாக இருக்கும். அப்போது 24 சீட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அந்த மாதிரி எத்தனை ரோ வரைக்கும் இருக்குது, டோட்டலாக 30 ரோஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. அப்போ லாஸ்ட் ரோங்கிறது என்ன, 30th ரோ. இந்த 30th ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே, இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். Total number of rows வந்து 30 கொடுத்திருக்காங்க. So we take total number of rows is equal to 30. Next given number of seats in first row. Front row எவ்வளோ கொடுத்திருக்காங்க, 20 seats கொடுத்திருக்காங்க. அதை நம்ம first row எடுத்துக்கலாம். Each successive row contains 2 additional seats. ஓகேங்களா, அப்போ செகண்ட் ரோவில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃப்ரண்ட் செகண்ட் ரோக்கு ஃப்ரண்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 20, அதோட 2 அதிகமாக இருக்கும். அப்போ 20 + 2 22 சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் எவ்வளோ இருக்கும், இதுக்கு முன்னாடி ரோ செகண்ட் ரோக்குள்ளே அதை விட 2 அதிகமாக இருக்கும். அப்போ செகண்ட் ரோவில் 22 இருக்குது, அதை விட 2 சீட்ஸ் அடிஷ்னல் பண்ண என்ன கிடைக்கும், 24 சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரோவில் 20, செகண்ட் ரோவில் 22, தேர்ட் ரோவில் 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, 20, 22, 24, அடுத்து என்ன இருக்கும், 26 தானே இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு பாருங்கள். therefore the seats in the theater ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. ஒரு ஏபி வந்து ஃபார்ம் பண்ணுதான் பாருங்கள், 20, 22, 24 எட்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். எத்தனை ரோ வரைக்கும் போகும், 30th ரோ வரைக்கும் போகும் இல்லையா. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இதில், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப் டு 30 வரைக்கும் வருது. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் வரும், 30 டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். இதுக்கு மேலே போகாது. ஏன்னா ரோ தேட்டரில் சீட்ஸே 30 ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. அப்போ 30 டேர்ம்ஸ் வரைக்கும் தான் போகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஏபியா 20, 22, 24 கான்ஸ்டண்ட்டாக 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு ஏபி. ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் ரோவில் 30th ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதிலிருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து என்னது 20, காமன் டிஃப்ரென்ஸ் டி எவ்வளோ இருக்குது, 2 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எல்லாத்துலேயும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸு 2, இல்லைனாலும் மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 22 - 20 2, 24 - 22 2, எல்லாமே 2 தான் கிடைக்கும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து 2 தான் கிடைக்கும். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, டோட்டலாக 30 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன வந்து என்ன எடுத்துக்கிறோம், 30 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, லாஸ்ட் டேர்ம் எத்தனாவது டேர்ம், 30th டேர்ம். அப்போ n வந்து 30. இப்போ லாஸ்ட்டில் டேர்ம் இந்த 30th டேர்ம் இருக்குல்லையே, அந்த 30th டேர்மில் எத்தனை சீட்ஸ் இருக்கும், அதாவது லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின். இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். we know that Tn is equal to a plus n minus 1 into d. லாஸ்ட் ரோ வந்து 30. அப்போ 30th டேர்மில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ லாஸ்ட்டுங்கிறதுனால இந்த Tn வந்து என்ன எடுத்துக்கலாம், எல் அப்படின்னு எடுத்துக்கலாமா லாஸ்ட் ரோவை. ஓகே, ஸோ என்னுக்கு பதிலாக 30 சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்கும், T30 is equal to a, ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் 30க்கு என்னுக்கு 30 சப்ஸ்டிட் பண்ணால் 30 - 1 இன்ட்டு டி, டியோட வேல்யூ 2. ஸோ we get 20 ப்ளஸ் 30 - 1 29 into 2. We get 20 plus 29 into 2 58. 20 plus 58 78. அப்போ 30th row லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, 28 சீட்ஸ் இருக்குது. therefore number of seats in the last row is equal to 78. That's all.